ஹிமாலயாஸ் இந்த 2 டிக்கெட். ஹிமாலயில பனிமலை பார்த்துட்டேன் வாங்க போவோம். மனுஷங்களை விட குதிரை தான் ஜாஸ்தியா போகுது, மனுஷங்க கம்மியா தான் போறாங்க. இங்க எப்பவே மழை பெய்யும், திடீர்னு வெயில் காயும், திடீர்னு பனி பொழியும், யாருக்கும் தெரியாது. இதுதாங்க பிரச்சனையா. இந்த குதிரை வந்து இடிச்சு போறாங்க, நடக்கவே முடியல. ராம்பாராக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டீப்பு தாங்க, பயங்கரமான ஒரு ஏற்றம் தான். முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மலை ஏறத்துக்கு. சிவனை நினச்சி போகிறதுனால ஒன்றும் இல்லை, நமச்சிவாயான்னு சொல்லிட்டு நம்ம நடக்க ஆரம்பிப்போம். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சு, வாழ்க்கையில் இல்லைங்க, இந்த ஜென்மத்தில் ஒரு வாட்டியாச்சும் ஹிமாலயாஸ் வந்து பாருங்கள். நம்ம பனிமலையில் தாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம். வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பனிமலையில் ஏறது. பனிக்கட்டி தொட்டு பார்த்துட்டோம். 5 மணி நேரம் நாங்கள் கியூவில் நின்று கேதார்நாதரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு உக்காந்துருக்கோங்க. ஹிமாலயாஸில் இருக்கிற ஒரு ஜோதிலிங்கத்தில் இருக்கிற நம்ம கேதார்நாதரை கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த பெரிய கல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறே இருக்கு. 2013 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எல்லாமே அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னாங்க. அதுலேயும் நம்ம சங்கராச்சாரிய சிலையும் வந்து அடித்து செல்லப்பட்டு தான். எங்கே போனாலும் இந்த மாதிரி ட்ரக்கு தான். உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உத்தரகாண்ட் வாங்க, சுற்றி பார்த்துட்டு போங்க. கேதார்நாத்துக்கும் மேலே தாங்க காலபைரவர் டெம்பிள் இருக்குது. காலபைரவர் ஆரத்தி போச்சுங்க, நல்ல தரிசனம், சூப்பராக இருந்துச்சுங்க. 1000 ரூபாய் டென்ட்டு, சூப்பராக இருக்கு பாருங்க டென்ட்டு. அந்த மாதிரி ஒரு டென்ட் பனிமலைக்கு அடியில் தங்குறது எவ்வளோ பெரிய கொடுக்கூட. நம்மளுக்கும் ஒரு ஆசை தாங்க வந்து ஹெலிகாப்டரில் போகலான்ட்டு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆனால் வர்றாங்க போகிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரில. ஆமாம், அதாவது நம்ம ஊரில் எப்படி எம்டிசி பஸ் பார்ப்போம் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் சீட்டு இல்லையா. வெல்கம் பேக் டு டிக்கெட் தமிழ், கரெக்ட் மெமரிஸ் நாட் திங்ஸ். நம்ம தேவபிரயாக்லேருந்து பிரிஞ்சு ருத்ரபிரயாக் வந்தோம். ருத்ரபிரயாக் வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ணது எல்லாம், ஹிமாலயஸில் ட்ராவல் பண்ணது எல்லாமே, அதை சுற்றி ஓடுற நதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மந்தாகினி நதி தான். அது பக்கத்தில் தாங்க நம்ம குப்தகாசி, அங்கே தான் நம்ம ரூமும் நம்ம தங்கியிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் தான் ஹெலிபேட் இருக்குது. நான் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் சும்மா நடந்து வர போகும்போதுலாம் ஹெலிகாப்டர் வந்து போச்சுங்க. நான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது நான் ஒரு 5 நிமிஷமாக பார்க்குறேன், ஒன்றும் வரமாட்டேங்குது. தட் இஸ் மை பேட் லக். இருக்கட்டும், ஒன்றே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் போக நம்ம நிறையா பார்ப்போம், எல்லாமே நாங்கள் போடுறோம். ஸோ ஹிமாலயஸில் வந்து ரைடு பண்ணுறது நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. எனக்கு வந்து ஹிமாலயில் வண்டி ஓட்டணும் ஆசை. ஆமான்ட்டு எனக்கும் ஆசை தாங்க. அது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மூலியமாக நிறைவேறுதுன்னா அது ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம ஹிமாலயஸில் வந்து நம்ம இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணி சோன்பிரியாக்கு தாங்க போகிறோம். சோன்பிரியாக்கு போய் நம்ம லக்கேஜெல்லாம் போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கௌரிகுண்டு ஜீப்பில் போனோங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ என்ன ரேட்டுன்ட்டு. கௌரிகுண்டு போயிட்டு நம்ம கேதார்நாத்தோட ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, காலையில் எங்கள் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிமலை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். பார்க்க வேறு லெவல் தாங்க. கேமராலாம் தெரியல, இங்கேருந்து பார்க்க இவ்வளோ ஹைட்டில் லைட்டாக பார்த்தோம். ஸோ அதை நம்ம கிட்ட போய் பார்க்க போகிறோம். பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். நான் முதல் வாட்டி பனிமலையை பார்க்க போகிறேன். சின்ன வயசில் படத்தில் பார்த்துருப்போம், இல்லை ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம். ஆனால் நான் போய் நேரடியாக ஒரு பனிமலை பார்க்க போகிறேன்றது பயங்கரமான ஒரு வேறு லெவல் தான். கேதார்நாதரை போய் தரிசிக்க போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம ஹிமாலயஸில் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். போகலாமா? வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வண்டி எடுத்துக்கின்னு குப்தகாசி டு சோன்பிரியாக்கு தாங்க கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள், கரடு முரடான ஒரு பாதை தான், ரொம்ப டேஞ்சருங்க. இருக்க ரோடு வந்து குறுகினே போகுது. இன்றைக்கி மதியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். காலையில் நம்ம குப்தகாசிலேருந்து கிளம்பி நம்ம சோன்பிரியாக்கு போயிட்டுருக்குங்க. ரோடுங்கெல்லாம் பாருங்கள், 2 பக்கம் பாறைகள், இந்த பக்கம் நதி ஓடிக்கிட்டு இருக்கு, நடுவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ரோடும் சரியில்லைங்க, ஒரே கல்லுகளாக தான் இருக்குது, பார்த்து தான் போனோம். சோன்பிரியாக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ கார், எவ்வளோ ட்ராவல்ஸ் நிற்குது. மேபி கூட்டமாக தான் இருக்குங்க. சோன்பிரியாக்கு வந்தவனே பாருங்கள், பைக் இங்கே போட்டுறாதீங்க. உள்ளே ஒரு இடம் பார்க்கிங் இருக்குது, கொஞ்சம் தூரம் அங்கே வந்து போடுங்க. இங்கே போட்டால் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பைக்கில் தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு கிளாக் ரூமை பார்த்து எல்லா லக்கேஜெல்லாம் போட்டுங்க. தேவையாக இருக்கிற லக்கேஜ் மட்டும் தயவு செஞ்சு எடுத்துங்க. எல்லாமே எடுத்துக்கிட்டால் நீங்கள் தான் நடந்து போகணும், ட்ரக்கு ஃபுல்லாக போகணும் இறங்கணும். அவ்வளோ வெயிட்டு எது தேவையோ அது மட்டும் எடுத்துங்க. ஏன்னா ட்ரக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போது இங்கேருந்து போயிட்டு நடந்து வரைக்கும் நம்ம நடந்தால் போகிறோம், நடந்தால் வரப்போகிறோம். அதனால் எது ரொம்ப முக்கியமோ, ஜர்க்கின்னு, ஒரு பேண்ட்டு, 2 டிஷர்ட்டு, குளிருக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துங்க. அதை தவிர்த்து வேறு எதனா எடுத்துக்கிட்டிங்கன்னா
உங்கள் தலையெழுத்து, நீங்கள் தான் தூக்கின்னு போகணும், நீங்கள் தான் தூக்கின்னு வரணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோனில் நம்மளுக்கு QR ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம புக் பண்ணது யாத்திராக்கு வரும்போது அதை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மெடிக்கல் கேம்புங்க. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான செக்அப் தான். அடுத்து வந்து நம்மளை இங்கேருந்து தாங்கி செல்லக்கூடிய ஒரு மூங்கில் தாங்க எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மூங்கில் தேவைங்க. அதான் பார்த்து எடுத்தாச்சு. ஜீப்பில் போகிறதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுடைய யாத்திரா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது, பார்க்கலாம். நம்ம மூங்கில் எடுத்துகிட்டு அடுத்தது கௌரிகுண்டு போனாங்க. கௌரிகுண்டு போகிறதுக்கு ஜீப்பில் போனோம். ஜீப்புக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் இங்கேருந்து நடந்து போனாங்க. ஒரு 300 மீட்டர் கிட்ட நடந்து போனோம். அதுதான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஜீப்பெல்லாம் லைனாக நின்றுக்கிட்டு இருக்கு. கௌரிகுண்டு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாங்க. கிட்டத்தட்ட இந்த ஜீப்பில் வந்து ஒரு 15 பேர் இல்லை 19 பேர் ஏற்றுறானுங்க. ஏன்னு கேட்டால் இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க. ஆனால் ரொம்ப இடகட்டமாக நாங்கள் ஜீப்பில் வந்து இறங்கணும். அது கூட பாருங்கள், கிட்ட வர வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் தாங்க. நாங்கள் எங்களை வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டோம். முன்னாடி இறங்கி இங்கேருந்தே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க கௌரிகுண்டுக்கு. நம்ம கௌரிகுண்டு வந்தாச்சுங்க. நம்ம அஃபிஷியலான ட்ரக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கூட்டத்தை பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது. நம்ம ட்ரக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், பேஸ்கெட்டும் குதிரையும் இங்கேருந்தே எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கேருந்தே பேரம் பேச ஆரம்பிப்பாங்க. தேவைப்பட்டால் இங்கேயே பேசிங்க, இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு பேசிங்க. உங்களுக்கு வழி நடுக்க உங்களுக்கு வந்து ஓடா சவாரி இருக்கும், பேஸ்கெட் இருக்கும், டோலி வசதி இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக வந்து கேதார்நாத் ட்ரெக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கௌரிகுண்டுலேருந்து ஒரு 500 மீட்டர் தாங்க நடந்து வந்திருப்போம். கேதார்நாத் ட்ரெக் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமாக போகலாம். ஒன்று இந்த மாதிரி நடந்து போகலாம், இன்னொன்று இந்த மாதிரி குதிரையில் போகலாம், இன்னொன்று இந்த பேஸ்கெட் வைஸ் அதுவும் பாருங்கள், அதுலேயும் போகலாம். இந்த ராணி மாதிரி தூக்கி போகலாம், நான் ராஜா மாதிரி 4 பேர் சுற்றி தூக்கின்னு போகணும்னு சொல்கிறாங்களா, டோலி சர்வீஸ் அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்குது. இது எல்லாமே எவ்வளோ ரேட்டு, என்ன போய் வரத்துக்கு எவ்வளோ, அப் அண்ட் டவுன் எவ்வளோ, இல்லை போகிறதுக்கு மட்டும் எவ்வளோ, எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நடந்து போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துப்பாங்க. அந்த குதிரையில் வரவங்க வந்து அப்படியே தள்ளி விட்டு காலை மெரிச்சிட்டு போகிறாங்க. குதிரை காலை மெரிச்சா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ பி கேர்ஃபுல். அதனால் இப்போ நம்ம கேதார்நாதரை நோக்கி நம்ம போகிறோம். ட்ரக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்ம என்ஜாய் போகுது. ட்ரக்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். நிம்பு பானி, அதாவது லெமன் சோடா, அது வந்து ஒரு 30 ரூபா தாங்க. அப்படி லைட்டாக சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் சட்டிங்க. அங்கே தான் ஒரு டீ பிரேக் மாதிரி போடலான்னு இருக்கோம். நாங்கள் தங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராம்பாரான்னு ஒரு இடம் தாங்க. நீ நைட் ஸ்டே பண்ணுற போது ராம்பாரா தான். அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தாங்க. நடக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இந்த குதிரைக்காரங்க பார்த்தீங்கன்னா என்ன இடி இடிக்கிறாங்க நம்மள. இதில் எப்படிங்க நடந்து போகிறது? நடந்துக்கலாம். ஆனால் இதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அந்த மாதிரி ட்ரெக் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஷூவாக போட்டுனாங்க. ஏன் சொல்கிறேன்னா, குதிரையோட சாணமெல்லாம் நிறைய கீழே கிடக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கே ஸ்லிப் ஆகுது. நம்மளுக்கு பயமாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. ஸோ நம்மலாம் பார்த்தீங்கன்னா கால் கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். அதுக்கு ஒரு நல்ல ஷூவாக கண்டிப்பாக நீங்கள் போட்டு வந்துடுங்க ட்ரெக் பண்ணும்போது. நம்ம ஜங்கிள் சட்டியை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஜங்கிள் சட்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்கிற ஸ்பாட்டுங்க. அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், லொக்கேஷன் கீழே பார்த்தீங்கன்னா மந்தாங்கி நதி. இதுக்கு மேலே பெரிய மலை. பக்கத்தில் ஒரு ஒன்லி வெஜிடபிள்ஸ் தாங்க. இந்த சுண்டல், இந்த வெள்ளரி பிஞ்சு, இந்த மாதிரி தாங்க. இந்த லொக்கேஷனில் உட்காந்து சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது. சரி, நம்ம ஃப்ரெண்டு சுண்டல் வாங்கினா, சரி நம்மளும் அப்படியே 2 வாயத்து சாப்பிட்டு போகலாம் தான் உட்காந்துருக்கேன். பாருங்கள், பேசிட்டே இருக்கேன், திடீர்னு மழை வந்துடுச்சு. இதுதாங்க நம்ம கேதார்நாத்தோட மகிமைன்றது. அது சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வரும்போது நாங்கள் ரெயின் கோட்லாம் வாங்கி ப்ராப்பராக தாங்க வந்தோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இங்கே எப்போவுமே மழை பெய்யும், திடீர்னு வெயில் காயும், திடீர்னு பனி பொழியும், யாருக்கும் தெரியாது. ஸோ வந்தவொடனே பார்த்தீங்களா பேக்கெல்லாம் போட்டு கரெக்டாக நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ரெயின் கவர் வாங்கி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நம்ம ட்ரக்கெல்லாம் அதனால் நிற்க வைக்க முடியாதுங்க. நம்ம நின்று அந்த மாதிரி மலைக்கு இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ட்ரக்கை வந்து கண்டினியூவாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயார் நிலையில் வரணும். ட்ரக்கிங் ஷூ வாங்கிடணும், வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் கவர்கள் பேக் பண்ணிவிட்டு பக்காவாக வரணுங்க. ஏன்னா மழை இப்படி தான் பேஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதில் தான் நம்ம ட்ரக் பண்ண போகிறோம். இந்த ட்ரக் பெரிய விஷயமா பண்ணலைங்க. நம்ம குதிரை இருக்காங்க வடக்கு நண்பர்கள், இடிச்சு நம்மளை கொஞ்சம் 2 அடி எடுத்து விட மாட்டேன்றாங்க. அங்கேயே டயர்டாக்கிறாங்க. இதில் 10ஆத்துக்கு மழை வர. ஸோ இந்த ட்ராவல் வந்து பயங்கரமாக இருக்க போது அன்றைக்கி இந்த ட்ரக் வந்து நாங்கள் இப்போ நடக்க போகிறோம். வாங்க போவோம். நம்ம ஜங்கிள் சட்டியை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஜங்கிள் சட்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்கிற ஸ்பாட்டுங்க. அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஜங்கிள் சட்டி வந்தாச்சுங்க. ஜங்கிள் சட்டியில் வந்து
இங்கே வேறு எதுவுமே கிடைக்காதுங்க, மேகி தான் கிடைக்கும். மேகி வந்து சாப்பிட்டு லைட்டாக ஒரு சாயா, பார்லேஜி பிஸ்கெட்டு இதை அப்படியே லைட்டாக சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டை போட்டோங்க. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்பரான்ற இடத்துக்கு தான் நம்ம ஹால்ட்டு. இப்போ நம்ம வந்துக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கௌரிகுண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜங்கல் சட்டி 4 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும் தெரியுங்களா? 12:45 வந்து, அதாவது 1 மணிக்கு மலார ஆரம்பித்தோம். 2, 3, 4, அதாவது 3 மணி நேரத்தில் வந்து நம்ம 4 கிலோமீட்டர் வந்து கடந்திருக்கோம். அடுத்து இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குங்க. ராம்பரா வந்து இங்கேருந்து 3 கிலோமீட்டர். நீ நைட் நம்ம அங்கே தான் தங்க போகிறோம். மனுஷங்களை விட குதிரை தான் ஜாஸ்தியாக போகுது, மனுஷங்க கம்மியாக தான் போகிறாங்க. குதிரை தான் ஏகப்பட்ட குதிரை போகுது. அது ஒழுங்காக போகிறாங்களா? போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் 50 ரூபா ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஒரு கிலோமீட்டருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கூட்டிகிட்டே போகுது. ஏன்னா வந்து கீழேருந்து மேலே போகுது இல்லைங்க வாட்டர் பாட்டில். அது கண்டிப்பாக நம்மளும் யோசிச்சு தான் பார்க்கணும். கொடுக்க வேண்டிய கட்டாயம் தான் அது. எல்லாமே இங்கே கடைக்கு பொருட்கள், சிலிண்டர் எல்லாமே இந்த குதிரை மூலியமாக தான் மேலே போகுதுங்க. இந்த மளிகை சாமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த குதிரைகள் மூலியமாக தான் மேலே போகுது. அதனால தான் அவ்வளோ ரேட்டுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஜங்கல் சட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இப்போ நடந்து வந்திருக்குங்க. நம்ம ரேட்டு கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, 5000, 6000. ஆனால் கவர்மெண்ட் சொல்கிறது என்னன்னா 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் தானே, அதாவது போகிறதுக்கு மட்டும் அவ்வளோதான் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு கேட்டு கேட்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹிந்தி தெரிஞ்சவங்க வாங்க, இல்லை ஹிந்தி தெரிஞ்சவங்க கூட கூட்டுவாங்க, இல்லை நீங்கள் ஹிந்தி கற்றுனுவாங்க. இவ்வளோதான் தர முடியாது, இவ்வளோதான் தர முடியும் அப்படின்னு சொல்லி அடித்து பேசுகிறீங்களோ அதுதாங்க செல்லுப்புறம். இங்கே வந்து யார் அடித்து பேசுகிறாங்களோ அவங்க தானே. அதுக்கு தான் நீங்கள் ஹிந்தி பேச கற்றுக்குங்க, இல்லைனா ஹிந்தி பேச தெரிஞ்சவங்கள கூட கூப்பிட்டாங்க இது பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பேஸ்கெட்டை பற்றி கேட்டாங்க. இந்த பேஸ்கெட் எவ்வளோன்ட்டு அவன் வந்து என்னன்னா என்கிட்ட லேடிஸா எத்தனை கிலோ, சரி 70 கிலோ டு 75 கிலோ ஒரு ரேட்டும், 75க்கு மேலே 85 கிலோ ஒரு ரேட்டும், 90லேருந்து 100 கிலோமீட்டர் 100 கிலோ வரைக்கும் ஒரு ரேட்டு இருக்கின்றாங்க. ஆனால் போகிறதுக்கு மட்டுமே நாங்கள் கேட்டதுக்கு 15000 ரூபாய் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்பாதீங்க, 15000 ரூபாய்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 3000, 4000 அந்த மாதிரி தாங்க இருக்கும் போகிறதுக்கு மட்டும். ஸோ நீ ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு கூட கூட்டினீங்கன்னா அடித்து பேசலாம். நான் ஏன் ரேட்டு கரெக்டாக சொல்லணும்னா, நான் இங்கே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா வேறு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஒருத்தர் ஒரு ப்ரைஸ் சொல்கிறதுனால என்னால் இதுதான் இங்கேருந்து போகிறதுக்குன்னு சொல்ல முடியலைங்க. நான் சைடில் போட்டு கீழே வந்து டிஸ்பிளேல போடுறேன், உத்தரகாண்ட் குறிச்சா இவ்வளோ தான் கொடுக்கணுன்ட்டு. அது இங்கே யாரும் ஃபாலோவும் பண்ணுறதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிறாங்க. அதான் திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா, அடித்து பேசுங்க, இவ்வளோ தான் தர முடியும், இதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட ரேட்டுக்கு வந்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வசதி தாங்க. சாப்பர்லேயும் போகலாம். சாப்பரில் வந்து 3 இடத்துலேருந்து போகலாங்க. ஒன்று குப்தகாசிலேருந்து போகலாம், இன்னொன்று பட்டா என்ற இடத்துலேருந்து போகலாம், இன்னொன்று சிறுசி இந்த இடத்துலேருந்து. இந்த 3 இடத்துலையுமே ஹெலிபேட் இருக்குதுங்க. இந்த 3 இடத்துலேருந்தையும் நம்ம வந்து கேதார்நாத்துக்கு போகலாம். அதாவது குப்தகாசிலேருந்து நம்ம கேதார்நாத்துக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000லேருந்து 8500 ரூபாய் வரைக்கும், அதாவது மாறுபட்டுக்கிட்டே இருக்குங்க. அதாவது 8000 ரூபாய் சம்திங் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம குப்தகாசி டு கேதார்நாத். மிச்சம் 2 இந்த சிறுசியும் இந்த பாத்தாவும் அங்கேருந்து கேதார்நாத்துக்கு எங்கன்னா 5300 ரூபாய். இங்கே இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிசியில் தான் புக் பண்ணோம். ஐஆர்டிசியில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 3 மாதத்துக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே சாப்பரில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ட்ரெயினில் எப்பவுமே இப்போ அண்டர் சீட் ஓப்பன் டிக்கெட் போவோம் இல்லைங்க. இப்போ ஃப்ளைட்டு அதே ட்ரெயின் எடுக்காத மாதிரி இப்போ ஓப்பன் டிக்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கான். ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே போயிட்டு கியூவில் நின்னா குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்காங்க. ஒரு 3000 போகலாமா, அதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மேலே போயிட்டு இன்னும் தெளிவாக கேட்டு சொல்கிறோம். அடுத்து வந்து நம்ம ராம்பரா நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து பாருங்கள், பீம்பாலி இங்கேருந்து 0.5 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். நம்ம பீம்பாலி நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஜங்கல் சட்டி முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீம்பாலி வந்தாச்சு. ஜங்கல் சட்டிலேருந்து பீம்பாலி 2 கிலோமீட்டர் தாங்க. இங்கே ஒரு ஹால்ட் மாதிரி இருக்குது. நடக்க முடியாதவங்க ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது, மெடிக்கல் கேம்பு இங்கே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தாங்க நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ராம்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். நம்ம அங்கே தான் ஹால்ட் ஆக போகிறோம். ஸோ எனக்கு பின்னாடி வந்து பாருங்கள், குதிரைக்கெல்லாம் தண்ணி ரூட்டுங்க. கீழேருந்து இறங்கி மேலே இப்படி போகிற மாதிரி குதிரைக்கெல்லாம் தண்ணி ரூட்டு தாங்க. இங்கேருந்து நம்ம பீம்பாலிலேருந்து நம்ம பனிமலையை பார்க்க முடியுதுங்க. நம்ம பீம்பாலி கிட்ட வந்துட்டாலே ஒரு டேன் அடிச்சிட்டாலே இங்கேருந்து நம்ம பனிமலையை பார்த்துக்கிட்டே போகலாம். ஸ்னோ பாலாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஸ்னோவை அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க கிட்ட வர கையெல்லாம் வரைச்சி போகுதுங்க. இன்னும் இங்கே எத்தனை டிகிரி நைட்டு போகும்னு சொல்ல முடியல. ஸோ நம்மளுக்கு கை க்ளோஸ்லாம் நைட்டு போட்டுருந்தா தூங்க முடியும். இப்போயே பாருங்கள், காற்றெல்லாம் சும்மா சில்லு அடிக்குது. இங்கேருந்து பாருங்கள் பனிமலை எங்களுக்கு நல்லா தெரியுது. இங்கேருந்து நாங்கள் நடக்க கேதார்நாத்தோட யாத்திரா நம்ம நடக்க வேறு லெவல் தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து ராம்பாரா ரீச் ஆகிட்டுங்க. ராம்பாரா தான் இங்கே பாருங்கள், ராம்பாரா பிரிட்ஜு தான் இது.
இதுதாங்க 2003 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரகாண்ட் டூரிஸ்டும் நம்ம கேதார்நாத்தில் பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பயங்கரமான ஒரு சேதம் ஏற்பட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ராம்பாரால் தான் வழி வந்து மாறுதலுங்க. இந்த பக்கம் நம்ம கட்ட வரோம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் இது வந்து புது வழிங்க. 2003 அப்புறம், அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு அப்புறம் இது வந்து புது வழி. பழைய வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே போவோம் ராம்பாரில். இதுதாங்க எல்லாமே நான் அடித்து செல்லப்பட்டு நாஸ்தியானது. இது நம்ம இப்போ நடந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா புது வழிங்க. ஹிமாலயில் பனிமலை பார்த்துட்டேன். வாங்க போவோம். இப்போ வந்து நாங்கள் படுக்க போகிறோங்க டென்ட்டில். நான் சொன்ன மாதிரி 3000 ரூபாய். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அதை நான் பற்றி விரிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 டிகிரி, 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிகிரி போகுமா, காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரி போகுமா. இப்போயே குளிர் எங்களால் தாங்க முடியல. ஸோ நான் படுத்துட்டு காலையில் நம்ம ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். விடிஞ்சாச்சு. நம்ம ராம்பாராலேருந்து நம்ம ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹிமாலயாஸ் இந்த 2 டிக்கெட் சந்தோஷமா இருக்குங்க. ஹிமாலயா ஏறி வந்தாச்சு. எனக்கு பின்னாடி பாருங்க பனிமலை தான் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருப்பீங்க. நேற்று நான் என்ன சொன்னேன், ராம்பாரில் தங்கிட்டோம் சொன்னேன். ஆமாங்க, ராம்பாரில் தங்கிட்டோம். காலையில் நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு 7:10க்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுங்க. நிறைய இடத்துல இந்த டென்ட் ஸ்டே சொல்கிறாங்க, பட் ஆனால் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வசதிகள் இல்லாமல் இருக்குது. அது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அது நீங்கள் வரும்போது கண்டிப்பாக கேட்டு எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு பாருங்கள். பீம்பாயில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே கேட்டு பாருங்கள். அங்கே டாய்லெட்ஸ் எல்லாம் வசதி இருக்குது. ராம்பாரா இந்த மாதிரி டென்ட் ஸ்டே போகிறவங்க ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டு பாருங்கள். அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது எங்களுக்கு. இதுதாங்க பிரச்சனையா, இந்த புதுவரசங்க வந்து இடிச்சுட்டு போகிறாங்க, நடக்கவே முடியல. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வரும்போது ராம்பாராக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டீப்பு தாங்க, பயங்கரமான ஒரு ஏற்றம் தான். முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மலை ஏறத்துக்கு. ஸோ நீங்கள் வரவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நடைப்பயிற்சி மேற்கொண்டு வாங்க. வர முடியாதுன்னெலாம் சொல்ல, ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போவே கஷ்டமாக தான் இருக்கும். நாங்களும் ஏறிக்கிட்டு இருக்கேன். பயங்கரமான ஏர் பண்பீட்டெல்லாம் வளைவுகள்லாம் இருக்குது. ஒரு வளைவுக்கும் நின்று தாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு வளைவும் நம்ம ஹிமாலயாஸில் பனிமலை பார்க்க தான் கொஞ்சம் எனர்ஜியாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டருக்கு நம்ம கேதார்நாத்தை போய் பார்க்குறதுக்கு. இங்கே நம்ம ஊர்லாம் எப்படி டவுன் பஸ்ஸை பார்ப்பாங்க, பின்னாடி போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இங்கே வந்து ஹெலிகாப்டர் போதுங்க. நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 தொடர்ந்து போகுது, இந்த பக்கம் 2 தொடர்ந்து போகுது, போயிட்டே இருக்குது ஹெலிகாப்டர். அவ்வளோ பேர் அதுலேயும் பயணம் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நடக்க விட முடியலைங்க. இங்கே பாருங்கள் வந்துட்டாங்க நம்ம வடக்கு நண்பர்கள். நடக்க விட மாட்டாங்க, இடிச்சவங்களாம் கீழே போய் விழ வேண்டியிருந்தாங்க குதிரையில். இதுதாங்க பிரச்சனை. நடக்கிறது பெரிய பிரச்சனை. நடக்கிறது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இவனுக்கிட்ட போராடி நடக்கிறது பெரிய விஷயமா இருக்குங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்களும் நம்ம பயணத்தை சிறப்பாக போயிட்டுருக்குங்க. சிவனை நினச்சி போகிறதுனால ஒன்றும் இல்லை, நமச்சிவாயான்னு சொல்லிட்டு நம்ம நடக்க ஆரம்பிப்போம். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும், வாழ்க்கையில் இல்லை இந்த ஜென்மத்தில் ஒரு வாட்டியாச்சும் ஹிமாலயாஸ் வந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும். கஷ்டம்தான், ஆனால் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா வேறு லெவல் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். நம்ம யாத்திராவை வாங்க நடப்போம். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வழின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸில் போவாங்க. நம்ம குதிரைங்க போகிற வழி இல்லாமல் குறுக்கு வழின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சிருந்தா தயவு செஞ்சு அதில் கேர்ஃபுல்லாக போங்க. லைட்டாக கொஞ்சம் வலிக்கிச்சுன்னா கூட நம்ம இருக்கிற டயர்டு கீழே விழுந்துருவோம். ஸோ ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி குறுக்கு வழி போயிட்டு அந்த குதிரை வழிப்பாதை இல்லாமல் நம்ம இதில் போய் சேர்கிற மாதிரி போகுது. ஸோ நாங்கள் இதில் ஒரு 2-3 இடத்துல ஏறி தாங்க வந்தோம். இங்கே என்ன பிரச்சனைனா கல் கரடமோடாக இருக்கும், ஆனால் பொறுமையாக கொஞ்சம் ஏறி வரணுங்க. கொஞ்சம் ஸ்லிப்பாச்சாலும் கீழே நம்ம அப்படியே ஒன்று போக வேண்டியதுதான். பனிமலையில் போகிறோம். நம்ம பனிமலையில் தாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம். வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பனிமலையில் ஏறது. செம சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க எனக்கு பின்னாடி வேற லெவல் ஃபுல்லாக ஸ்னோ தாங்க, பனி கட்டி தாங்க. ஃபைனலாக ஐஸை நம்ம எடுத்து பனி கட்டி தொட்டு பார்த்துட்டோம். எப்படி இது பாருங்க, வேற லெவல் தான்.
இந்த பனிமலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில், அதாவது பேஸ் கேம்ப்பு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த பனிமலை இருந்துச்சுங்க. நாங்கள் போகும்போது சரி நம்ம எப்போ பனிமலையை பார்க்க போகிறோம், இப்போ தானே பார்க்க போகிறோம், இதில் கொஞ்ச நேரம் ஏறி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் சறுக்கி விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ் கேம்பை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து பேஸ் கேம்பை வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட நம்ம பேஸ் கேம்பை நோக்கி வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கிட்ட வர 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 நம்ம பனிமலையை பார்த்தீங்களா எப்படி காய்ச்சலிக்குது நம்மளுக்கு, வேறு லெவல் தாங்க. பேஸ் கேம்பை நம்ம கிட்ட வந்துட்டோம். பேஸ் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டென்ட் காட்டேஜ் இருக்குது. அது மட்டும் நிறைய வெரைட்டி ஆஃப் நம்மளுக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிள் நம்மளுக்கு பேஸ் கேம்பில் இருக்குங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராம்பாரில் தங்காமல் நீங்கள் நேராக வந்துட்டா கூட நீங்கள் பேஸ் கேம்பில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம். டோக்கன் வாங்கணுங்க. நம்ம புக் பண்ணி தருக்கலாம். டோக்கன் வாங்கிட்டு அப்படியே தர்ஷனத்துக்கு போவோம். வாங்க. கியூ ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் அடைஞ்சாச்சுங்க. எனக்கு இப்படி பார்த்தாலே தெரியும். பாருங்க ஹிமாலயஸ் எப்படி தெரிஞ்சு பாருங்கள். இன்னும் நம்ம கேதார்நாத்தை தரிசனம் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ கியூ வந்து பாருங்கள் பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு நின்னோம். 6 மணிக்கு தரிசனம் பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட கியூவில் போனோமா. பார்ப்போம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இது பட மாட்டோமான்னா இவங்க பாருங்கள் கியூவாக தான் நின்றோம். பக்கத்தில் நம்ம ஹிமாலயஸ் தான். வர வழி எல்லாமே பயங்கரமான ஏற்றத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது. வரவங்க தயவு செஞ்சு ஒரு மாதம் வரதுக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சடனாக வந்து ஏறிக்கிட்டு சடனாக ரொம்ப கஷ்டமாக இருங்க. எனக்கே நாக்கு தள்ளிடுச்சு. நின்று 2 மணி நேரம் ஆச்சுங்க கியூவில். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கூட போக பாருங்க. அடிமேல் அடியாக போயிட்டுருக்கு. நடந்து வந்த வழி ஒரு பக்கம், நிற்கிறது ஒரு வழி பக்கம். முடியலைங்க. நடந்து அப்படியே போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிடுச்சிங்க. 3 மணிக்கு சாப்பிட்டு க்யூவில் நின்னா கை கழுவும்போது பார்த்தீங்கன்னா விரைச்சி போச்சு தண்ணி வந்து. கையெல்லாம் அவ்வளோதாங்க. கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட் வந்து பார்த்தா இங்கே தான் ஹால்ட்டு. எவ்வளோ போகுதுன்னு தெரியல. குளிர் இப்போயே வந்து வாட்டி எடுக்குதுங்க. தரிசனம் பார்க்கறது முன்னாடி கட்ட கட்டன்னு கை காலெலாம் ஒதுருது. அதுதான் கொம்பு வச்சுன்னு அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே வந்துட்டேங்க. நவுந்து ஒரு 5 மணி நேரத்தில் நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் கோயில் தெரியுது. இங்கே தான் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். 4-3 ரோவில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேதார்நாதரை தரிசிக்க போகிறோம். பஞ்ச கேதார்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு கோயில் தாங்க நம்ம கேதார்நாத். 12 ஜோதிர்லிங்கத்தில் இதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம். ஸ்பெஷல் என்னன்னா பனிமலையில் இருக்கிற ஜோதிர்லிங்கம் இதுதாங்க நம்ம கேதார்நாதர் தாங்க. இப்போதாங்க சிறப்பான ஒரு தரிசனங்க. 5 மணி நேரம் நாங்கள் க்யூவில் நின்று கேதார்நாதரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு உக்காண்டிருக்கோங்க. வெளியே வந்தவொடனே காலெல்லாம் விரைச்சி போச்சு. உடனே ஓடி போய் தான் ஷூவை போட்டோம். இப்போ நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய கோயில்னால் இது வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஹிமாலயாஸில் இருக்கிற ஒரு ஜோதிர்லிங்கத்தில் இருக்கிற நம்ம கேதார்நாதரை கண்டிப்பாக வந்து பாருங்கள். நடந்து முடிஞ்சவங்க நடந்து வாங்க, இல்லையா டோலி மூலிமா வாங்க, இல்லை பேஸ்கெட் மூலிமா, இல்லை ஹெலிகாப்டர் மூலிமா, இந்த மாதிரி 4 விதமாக இல்லை 5 விதமான இங்கே வந்து தரிசிக்கிறதுக்கு 5 வழிகள் இருக்குங்க. இதில் எதில் கம்ஃபர்ட் இருக்கோ அதில் மாதிரி வந்து பாருங்கள். எனக்கு பின்னாடி பாருங்கள் நம்ம கேதார்நாதர் கோயிலும், அதுக்கு பின்னாடி பாருங்கள் பனிமலையும் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 6 மாதம் மட்டும்தாங்க திறந்துருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச நாள் எல்லாமே மூடிடும். எதனால்னு கேட்டேன், பனிப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாருமே வந்து மேலே ஏற அனுமதி கிடையாது. இந்த கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டுலேருந்து நவம்பர் எண்டு வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 6 மாதம் வந்து மக்கள் வந்து தரிசிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயில் மூடிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பனிப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே யாரும் வர முடியாத காரணத்தினால இந்த 6 மாதத்தில் நீங்கள் என்றைக்குன்னா ஒரு நாள் ட்ராவல் பண்ணி வந்து பனிமலையில் இருக்கிற ஜோதிர்லிங்கத்தை தரிசிச்சுட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்த கட்டமாக ஒரு கோயிலை ஒரு சுற்றிட்டு வரலாமா? கோயிலை சுற்றி பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்ட்டு. ஸோ பனிமலையை பாருங்கள் வெயிலில் பார்க்கறதுக்கு எப்படி காட்சி அளிக்குதுன்ட்டு. இந்த
இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெரிய கல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது என்னன்னு கேட்கலாம், 2013 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கடைகள் உள்பட எல்லாமே அடித்து செல்லப்பட்டதுங்க. எல்லாமே கடை எதுவுமே இல்லை, எல்லாமே அடித்து நொறுக்கி மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மலையிலேருந்து ஒரு பெரிய கல் அடிச்சுன்னு வந்ததுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று வந்துற கல் கோயில் மலைலாம் எங்கேயும் பண்ணலைங்க, கோயிலுக்கு பேக் சைடு அப்படியே வந்து நிற்குதுங்க. அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு அந்த தண்ணி வந்து எப்படி தடுத்துச்சுன்னா அந்த கல் வந்து நின்று இந்த கல் ரெண்டா பக்கம் தண்ணியை உடச்சி விட்டு நடுவில் நம்ம கேதார்நாதரை மட்டும் அழகாக அப்படியே இருந்துச்சுங்க. அப்படி காப்பாற்றப்பட்டது அந்த கல். இந்த கல்லுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறுங்க. அது நம்ம சொல்லுவோங்க கடவுளெல்லாம் இல்லை சும்மா அப்படின்ட்டு. ஏங்க மேலேருந்து உருண்டு அந்த கல் அந்த கோயில் மேலே வந்து அந்த கோயிலையும் நாசம் பண்ணுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க. அவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள அந்த கல் வந்து அழகாக வந்து நிற்க வச்சு ரெண்டு பக்கமும் தண்ணி வந்து உடச்சி பிரித்து நம்ம கேதார்நாதர் கோயிலை அப்படியே இருந்த மாதிரி இருந்திருங்க. ஒரு சின்ன கிராச் கூட இல்லை. அப்போ இந்த கோயில் எவ்வளோ சிறப்புன்னு பாருங்கள். அதுக்கு தாங்க இந்த கல்லை வந்து அவ்வளோ வழிபடுறாங்க, அத்தனை பேரும் கும்பிட்றாங்க இந்த கல்லை வந்து. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரிய இடம் தாங்க. 2013 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எல்லாமே அடிச்சுன்னு போச்சுன்னு சொன்னீங்க. அதுலேயும் நம்ம சங்கராச்சாரிய சிலையும் வந்து அடித்து செல்லப்பட்டு தான் இது வந்து புதுசாக வந்து பிரின்சஸ் செய்யப்பட்டது ஒரு சங்கராச்சாரிய சிலை தாங்க. நம்ம கேதார்நாத் தரிசனம்லாம் முடிஞ்சுங்க. அப்புறம் சங்கராச்சாரியார் இவங்களை எல்லாரும் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலேருந்தே பார்த்தா தெரியும் மேலே தாங்க. எத்தனை கிலோமீட்டர் தெரியல, ஒரு 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் வருங்க. மேலே ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி தான் காலபைரவர் டெம்பிள் இருக்குங்க. காலபைரவர்கிட்ட போயிட்டு வேண்டிட்டு நம்ம வரலாம். இப்போ நம்ம காலபைரவர் நோக்கி தான் நம்ம போகிறோம். இது ஒரு சின்ன ட்ரக்கிங் தானுங்க. அவ்வளோ பெரிய ட்ரக்கே முடிச்சோம், சின்ன ட்ரக் பண்ண மாட்டோமா? வாங்க போவோம். யாருன்னா உடம்பு குறைக்கணும்னா நம்ம உத்தரகாண்ட் டூரிசம் வாங்க. வந்து இந்த கேதாரு நிறையா இருக்குங்க. எங்கே போனாலும் ட்ரக்கு தான். 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்து 2 சப்பாத்தி தான் தருவாங்க. எங்கே போனாலும் சப்பாத்தி தான். வயிறு நிறையா சாப்பிட முடியாது. எங்கே போனாலும் இந்த மாதிரி ட்ரக்கு தான். 10 நாளைக்கு அப்புறம் ஊருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேட்பாங்க ஒரு கேள்வி, என்னப்பா இப்படி குறைஞ்சிட்டு. நல்ல இடம், நல்ல இதுங்க. உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உத்தரகாண்ட் வாங்க, சுற்றி பார்த்துட்டு போங்க. இப்போ வாங்க. நம்ம ஏரி வந்துட்டோங்க. ஏரி வந்து நம்ம வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் ஆரத்தி போச்சுங்க. நல்ல தரிசனம் சூப்பராக இருந்துச்சுங்க. கேதார்நாத்துக்கும் மேலே தாங்க காலபைரவர் டெம்பிள் இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், இந்த பக்கம் பார்த்தா பனிமலை, இந்த பக்கம் பார்த்தா பனிமலை, கீழே உக்காந்தா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது. வியூ பாயிண்ட் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போகலாங்க. பட் இது ரொம்ப ஹை ஆட்டிடியூடு. அதான் இந்த மாதிரி ஆக்சிஜன் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே வர தேவைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பைரவர் தரிசனம் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து பைரவர் தரிசனம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நின்று வியூ பாயிண்ட் போட்டால் சுற்றி பனிமலை தாங்க. இங்கே பாருங்கள், பார்க்க இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லணும். அது இல்லாமல் நம்ம என்ன தான் கேமராவில் வந்து பிடிச்சி நம்ம போட்டாலையும் பார்த்தாலையும் வந்து நம்ம நேரில் வந்து அந்த பார்க்குற இது வந்து நம்ம கண்களால் அந்த இயற்கையை ரசிக்கும் போது வந்து அதை சொல்ல வார்த்தை இல்லை எனக்கு. அப்படி இருக்குதுங்க. ஆனால் கிளைமேட்டு தான் பாருங்கள், 7 மணி ஆக போகுது. டெம்பரேச்சரு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதே மாதிரி நேற்று -2 நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு என்ன ஆகுது ஆஃப் போகிறேன்னு தெரியல. இன்றைக்கி நைட் நம்ம இங்கே டென்ட் ஸ்டே நாங்கள் போட்டோம். இன்றைக்கி போய் டென்ட்டில் போய் நம்ம தங்கிட்டு நாளைக்கு காலையில் எந்த விதமான பிளான் போடுறோம் எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் போய்ட்டு டென்ட்டில் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நம்ம கேதார்நாத் டெம்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டென்ட் இருக்குங்க. இங்கே எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ட் இருக்குங்க. அதில் ஒரு டென்ட்டு தாங்க நாங்கள் எடுத்துக்கோம். நாங்கள் 2 பேர் தங்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 1000 ரூபாங்க. நாளைக்கு காலைல செக் அவுட் பண்ணுற மாதிரி தான். 1000 ரூபாய் நைட் 1000 ரூபாய் டென்ட்டு. சூப்பராக இருக்கு பாருங்கள் டென்ட்டு. இன்றைக்கி நைட்டு 0 டிகிரி, அதாவது மைனஸ்லேயே போகணும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நைட் எப்படி தான் இருக்கு பாருங்க. எல்லாம் கை க்ளவுஸ்லாம் போட்டாச்சு. பட் ஆனால் தாங்குமா தாங்க மாட்டோமா தெரியல. இது ஒரு சின்ன டென்ட்டு தாங்க. ஆனால் டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பெட்ஷீட் எல்லாம் கொடுத்தாச்சு. தலைக்காணி படுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. காலையில் சந்திப்போம். இதுதாங்க நைட் நம்ம தங்கின டென்ட்டு விட்டு வெளியே வரதுக்குள்ளே நேற்று வந்து 3 டிகிரி ஆகிடுச்சுங்க. சரியான குளிர். இப்படி வெளியே வந்தவுடனே அப்படி திருப்பி லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய பனிமலை.
இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ல பனிமலைக்கு அடியில் தங்குறது எவ்வளோ பெரிய கொடுக்கூட வேற லெவல் தாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று நம்ம காலபைரவர் டெம்பிள் போனோம் இல்லைங்க, அது எனக்கு நேராக தாங்க இருக்கு மேலே. இப்படியும் ஒரு பனிமலை வேற லெவல் இங்கே பாருங்க. ஸோ அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம கேதார்நாத் ட்ரிப் எல்லாம் முடிஞ்சாச்சுங்க. அதாவது கேதார்நாத் தரிசனம்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம பார்க்க வேண்டிய இடம்லாம் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டரில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்பட்டு வரணுங்க, கீழே வரைக்கும் போகலாமே அப்படின்ட்டு. ஆனால் ஜூலை மாதம் வரைக்கும் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க, எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. திருப்பி நாங்கள் நடந்து தான் போனோம். நடந்து போகிறத பற்றி இல்லை, ஒரு சின்ன ஆசை தான். அது வரைக்கும் ஒன்றரை ஹெலிகாப்டர்லேயும் போகலான்னு ஆசைப்பட்டோம். பட் ஆனால் ஜூலை வரைக்கும் ஃபுல்லுன்ட்டாங்க. ஸோ நம்ம பசங்க போயிட்டு திருப்பி வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்க போயிருக்காங்க. ஸோ கேட்டு வரட்டும். பாருங்கள், நான் பேசிகிட்டே இருக்கேன். சரி, பார்த்தீங்களா ஹெலிகாப்டர் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் மேக்ஸிமம் போகிறாங்க. அதாவது வந்து போயிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, நம்மளுக்கும் ஒரு ஆசை தாங்க வந்து ஹெலிகாப்டரில் போகலான்ட்டு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ நம்ம நடந்து தான் போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் போகணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 3 இடத்துலேருந்து போகலாங்க கேதார்நாத்லேருந்து. ஆனால் இவங்க வர்றாங்க போகிறாங்க, வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கேயோ எப்படி வராங்கன்னு தெரியல. ஆன்லைன்லேயே புக்கிங் இல்லை, நேரில் போய் கட்டலாம், டிக்கெட் இல்லைன்றாங்க. ஆனால் வர்றாங்க போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரில. ஆமாம், அதாவது நம்ம ஊரில் எப்படி எம்டிசி பஸ் பார்ப்போம் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் சீட்டு இல்லையா. நம்ம வந்து இப்போ நடக்க போகிறோம். கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரத்தில் நடந்தலான்றாங்க டக்குன்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கீழே போகும்போது சருன்னு போக முடியாதுங்க. கீழே இறங்கும்போது தான் நம்மளுக்கு மூச்சு ஜாஸ்தி வாங்கும், பொறுமையாக தான் போகணும். ஸோ அதனால் எங்களோட பயணத்தை வந்து நாங்கள் கீழே இறங்கிறதுக்கு நாங்கள் தொடங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேதார்நாத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். எப்படியெல்லாம் போகலாம், எந்த மாதிரி இடம்லாம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்குன்னா போனால் நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கௌரிகுண்டம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். நீங்களும் கேதார்நாத்தெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு போனீங்க, நீங்கள் எங்கெங்கே தங்குனீங்க, இதெல்லாமே வந்து நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோம். இல்லை கேதார்நாத் போகிறதுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தாலும் எப்போ போகிறீங்கன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.